இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து தொடர்ந்து ஏறத்தாழ இந்த வருஷத்திலேயே ஒரு 10 தடவை கிட்ட நம்ம பிரதமர் வந்துட்டாருங்கண்ணே தமிழ்நாட்டுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு பிரகாசமா தெரியுது. அதுதான் இந்த தேர்தல்ல ஒரே ஒரு மைய கேள்விதான். அடுத்த தலைமை அமைச்சர் அல்லது பிரதமர் யார்? இஸ்லாமிய மக்களினுடைய எதிர்ப்பே இல்லையேண்ணே. இல்லைன்னா அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஜும்மா மசூதியினுடைய இமாமே சொன்னார், இந்திரா காந்தியை தோற்கடியுங்கள் என்று. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் தெரியுமா? அப்போ அன்னைக்கு இருந்த இமாம்லாம் இன்னைக்கு இருக்காங்க தானே. அவங்களுடைய வாரிசுகள், அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவங்க, இஸ்லாத்தை தழுவனவங்க எல்லாம் அவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையா மோடிக்கு? தமிழ்நாட்டுல கிடையாது, கேரளாவில கிடையாது, தெலங்கானாவில கிடையாது, ஆந்திராவில கிடையாது, வடகிழக்கில் கிடையாது, மேற்கு வங்கத்தில் கிடையாது. வேற எங்க போய் வாங்குவாங்க? நீங்களே வந்து ரெண்டு விதமான கருத்து சொல்றீங்க. ஒண்ணு, ராமர் மேல இருக்கிற நம்பிக்கையை விட அதிகமான நம்பிக்கை இவிஎம் மிஷின் மேலதான் அவங்க வச்சிருக்காங்க நீங்க சொல்றீங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னு சொல்றீங்க. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நானூறு இடம் எங்க போய் ஜெயிக்கும், எந்த ஊர்ல போய் ஜெயிக்கும், எங்க போய் ஓட்டுவாங்க, எங்க போய் அந்த தொகுதிகள் பெறும்? தமிழ்நாட்டுல கிடையாது, கேரளாவில கிடையாது, தெலங்கானாவில கிடையாது, ஆந்திராவில கிடையாது, வடகிழக்கில் கிடையாது, மேற்கு வங்கத்தில் கிடையாது. வேற எங்க போய் வாங்குவாங்க? அதாவது வந்து தமிழ்நாட்டுல அதிகாரிகள் வந்து ஒத்துழைக்கிறதுக்கு தயாரா இல்ல, அதெல்லாம் சரிதான். ஆனா இந்திய கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த தளபதி ஸ்டாலின் வந்து இதுக்கு சேர்ந்து குரல் கொடுக்கணும்ல, இந்த மிஷின் தேவையில்லைன்னு சொல்லி. அதெல்லாம் போராடவே இல்லையா? இவங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே. இவங்க ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில முயற்சி பண்றாங்க. அவங்களே ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களை எதிர்கட்சியாக நிலைநாட்டிக் கொள்ள விரும்புது, ஆளுங்கட்சியாக அல்ல. ஜெயிக்கிறது இல்லை. இளைய சூரிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்திய அளவில் தேர்தல் என்பது மிக முக்கியமாக இருக்கின்ற காரணத்தால் அது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களை நம்முடைய நேயர்களுக்கு அளிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருப்பதால் அது சம்பந்தமாக மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை சந்தித்து உண்மைத்தன்மைகளை மக்களுக்கு தர வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அண்ணன் தோழர் தியாகு அவர்களை இன்றைய தினம் நாம் சந்திக்க இருக்கிறோம். பாருங்கள், தோழர் அண்ணன் அவர்களை சந்தித்து நிகழ்ச்சிக்கு செல்வோம். அதற்கு முன் இளைய சூரியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், அண்ணன் அவர்களை சந்திப்போம். அண்ணன் வணக்கம். 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 எப்படின்னா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். மகிழ்ச்சிண்ணா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். மகிழ்ச்சி. இப்போ இந்திய தேர்தல் வந்து மிக முக்கியமா உலக நாடுகள் வரைக்கும் பார்க்கப்படுதுண்ணே, உலக அளவுல. அது சம்பந்தமா உங்ககிட்ட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு, இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து தொடர்ந்து ஏறத்தாழ இந்த வருஷத்திலேயே ஒரு 10 தடவை கிட்ட நம்ம பிரதமர் வந்துட்டாருங்கண்ணே தமிழ்நாட்டுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு பிரகாசமா தெரியுது. அவருடைய வருகையை எதிர்பார்க்கிறோம். இத பத்தி உங்களுடைய கருத்து என்னண்ணே? வரப்போகிற தேர்தல் என்பது வரலாற்றில் இதுவரை நடந்துள்ள எல்லா தேர்தல்களை விடவும் முக்கியமானது. நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி அரசாங்கம் 2014 ஏற்பட்டது. 10 ஆண்டுகளாக மோடி தலைமையில் இந்த ஆட்சி நடைபெறுகிறது. மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான முயற்சியில் நரேந்திர மோடி ஈடுபட்டிருக்கிறார். இந்த 10 ஆண்டு கால கொடுமைகள் இனியும் தொடர வேண்டுமா என்ற கேள்விதான் மக்களுக்கு முன்னாலே எழுந்து நிற்கிறது. தொடரக்கூடாது என்றால் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு வாக்குரிமையை பயன்படுத்தி மோடியை வீட்டுக்கு அனுப்புவதுதான். அதுதான் இந்த தேர்தல்ல ஒரே ஒரு மைய கேள்விதான். அடுத்த தலைமை அமைச்சர் அல்லது பிரதமர் யார்? அடுத்த இந்தியாவை ஆளப்போவது யார்? மோடி ஆள வேண்டுமா? பாஜக தரப்புல ஒரு முழக்கம் கொடுக்கிறார், மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. நாங்கள் சொல்றோம், மீண்டுமா மோடி? வேண்டவே வேண்டாம். ஏன்னா அவ்வளவு நாம் அனுபவித்து விட்டோம், அவ்வளவு பட்டறிந்து விட்டோம். இதுதான் வந்து இந்த தேர்தல்ல மையமான சிக்கல். இதில் மோடி தமிழ்நாட்டில் என்ன பாடுபட்டாலும் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாது.
அவர்கள் கட்டுத்தொகையை காப்பாற்றிக் கொள்வதே கடினம். இது மோடிக்கே தெரியும். தெரிந்துதான் அவர் மற்ற பகுதிகளுக்கு போவதற்கு முன் தமிழ்நாட்டுக்குள் ஒரு சுற்றி வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஓட்டுக்களையாவது பெற்று வருங்காலத்திற்கு ஒரு அடித்தளம் அமைக்க வேண்டும் என்று அவர் இந்த பாடுபடுகிறார். ஆனால் அவருடைய கனவு தவிடுபடியாகும். இதுதான். சரிங்கண்ணா, இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, இது உங்களுடைய கருத்து, உங்களுடைய அமைப்பு மற்றும் உங்களுடைய கருத்தா இது இருக்குது. இந்திய அளவுல பாத்தீங்கன்னா அவர் ராமர் கோயில் சொன்ன நேரத்துல கட்டிட்டாரு, இந்துக்களினுடைய மனதை அப்படியே குளிர வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. அவர் வந்தால்தான் இந்த நாட்டு சுபிட்சம் ஆயிடும், மோடியை விட்டா இந்த நாட்டுல ஆள்றதுக்கே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்றீங்களா, இல்ல உண்மை நிலவரம் அதானே? ராமர் கோயில் கட்டியிருப்பது எதை காட்டுகிறது? ராமபக்தி கொண்ட மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இதை கட்டியிருந்தால் இந்தியாவில் எங்க வேண்டுமானாலும் ராமர் கோயில் கட்டலாம். அயோத்தியிலேயே பல இடங்கள் இருக்கு. பாபர் மசூதியை இடித்து அந்த இடிபாடுகளுக்கு மேல் ஒரு ராமர் கோயிலை கட்டுவது என்பது நாட்டின் உளச்சான்றை உலுக்கிவிட்டது. இஸ்லாமிய மக்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு சம்பவம். இந்திய நாட்டில் இனியும் நாம் அமைதியாக வாழ முடியுமா என்ற கேள்விக்குறியை அந்த மக்களுக்கு முன்னாலே இது எழுப்பி இருக்கிறது. ஏன் இந்த ராமர் கோயிலை கட்டுவதன் மூலம் அவர்கள் என்ன சாதிக்க விரும்புகிறார்கள்? இதை காட்டி ஆட்சியை தக்க வைத்துக், இதை காட்டி இஸ்லாமியர்களை தாக்குவது, இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துவது, நாட்டில் இஸ்லாமியர்களா இந்துக்களா என்ற கேள்வியை உருவாக்கி 2 துருவங்களாக இந்த மக்களை நிறுத்தி அதில் பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களிடம் தாங்கள் வாக்கு பெற்று ஆட்சி அமைக்கலாம் என்பது அவருடைய திட்டம். ஆனால் 2014 ஆட்சிக்கு வரும்போது அவர் கொடுத்த வாக்குறுதிகளை மக்கள் மறக்கவில்லை. வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பேன், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகளை தோற்றுவிப்பேன் என்று உறுதி கொடுத்தார். இந்த 10 ஆண்டுகளில் வேலையில்லா திண்டாட்டம் முன்னை காட்டில் மோசமாகி இருக்கிறது. ஏராளமான இளைஞர்கள் வேலை இழந்து வீதிகளில் அலைகிறார்கள். இவர்கள் எல்லோரும் முஸ்லிம்கள் அல்ல. இவர்கள் முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், எல்லா மதத்தவர்களும் இருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கிற வேலையின்மையை மோசமாக்கி இருக்கிறார்கள். அரசு யாருக்கும் வேலை வாய்ப்பு வழங்குவதில்லை. இந்திய அரசு வேலை வாய்ப்பு வழங்குவதில்லை. கிராமப்புற மக்களுக்கு குறைந்தபட்ச வேலை வாய்ப்பு வழங்குவதற்கான மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் என்று ஒரு திட்டம் உண்டு. இந்த திட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை காய போட்டு அதை சுருக்கி வற்றலாக்கி வைத்திருக்கிறார்கள். இதனால் கிராமப்புறத்தில் வறுமை அதிகரித்திருக்கிறது, வேலையின்மை அதிகரித்திருக்கிறது. மோடி ஆட்சியினுடைய முக்கியமான ஒரு பொருளியல் நடவடிக்கை எது என்றால் அதுதான் பணமதிப்பு நீக்கம். இந்த பணமதிப்பு நீக்கத்தினால் ஏராளமான ஏழைகள் பாதிப்புற்றார்கள். சில பெருமுதலாளிகள் மட்டுமே வளர்ந்தார்கள். ஏழைகள் மட்டும் பாதிப்புறவில்லை, சிறு குறு முதலாளிகள், அவர்களுடைய தொழில்கள், தொழில் நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டன. இந்த தொழில் நிறுவனங்கள் தான் அதிகமானவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியவை. அப்படியானால் எப்படி வேலையின்மை ஒழித்திருக்க முடியும்? ஒழிக்க முடியவில்லை. வறுமையை ஒழிக்க முடியவில்லை. எல்லாமே வாய்ப்பந்தல் போடுகிறார் மோடி. நான் சொன்னால் செய்வேன், இது மோடி கேரண்டிங்கிறார். ஏதோ இந்த வணிக நிறுவனங்களில் கேரண்டி வாரண்டி கொடுப்பது போல மோடி பிஜேபிக்கு கேரண்டி கொடுக்கிறார், நான் சொன்னால் செய்வேன் என்று. ஆனா உண்மையில் இவர் இதுவரைக்கும் கொடுத்த எந்த உறுதியையும் காப்பாற்ற முடியவில்லை. வாயை திறந்தால் பொய் தான் வருகிறது. வாக்குறுதிகளை வழங்கும் வள்ளலாக இவர் திகழ்கிறார். இந்த நிலையில்தான் இந்த ராமர் கோயிலை காட்டி இத்தனையும் மறைத்து விட முடியுமா என்றால் மறைத்து விட முடியாது. ஏனென்றால் இந்து மக்கள் ராமர் கோயிலை கட்டுவதற்காக இவரிடம் வலிய போய் கேட்டார்களா என்றால் இல்லை. பாபர் மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில் ராமர் கோயிலை கட்டியதன் மூலம் இஸ்லாமியர்களின் வெறுப்புக்கு ஆளாகி இருப்பது மட்டுமல்ல, அமைதியை விரும்புகிற, நல்லிணக்கத்தை விரும்புகிற இந்துக்களின் வெறுப்புக்கும் அவர் ஆளாகி இருக்கிறார். இந்துக்கள் யாரும் மசூதியை உடைபடுவதை, மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்டுவதை விரும்ப மாட்டார்கள். சமூக நல்லிணக்கத்துக்கு எதிரானது என்பது பெரும்பான்மையான இந்து மக்களுக்கு நன்கு தெரியும். ஆகவே ராமர் கோயிலை நான் கட்டி திறந்தேன் என்று சொல்லி அதன் மூலம் தேர்தலில் மோடி ஜெயிக்க முடியுமா என்றால் முடியாது. இதைத்தான் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்கண்ணே, அப்ப அப்படின்னா இஸ்லாமிய மக்களினுடைய எதிர்ப்பு இப்ப தெரிஞ்சிருக்கணும்லண்ணே. இப்ப பாபர் மசூதியை அவங்க இடிக்கிறாங்க, பிஜேபியில பாபர் மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டுறாங்க. அது பாரம்பரியமான பாபர் மசூதி, 600 வருஷத்துக்கு பழமையானதுன்னு நம்ம சொல்றோம்.
அப்போ அதை இடிச்சிட்டு அந்த நீதிக்கு எதிராக அநீதியா ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இடிச்ச இடத்துல நீங்க ராமர் கோயில கட்டிக்கிங்கன்னு சொல்லிட்டு, சரி இவரும் வந்து இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு கெடுக்கிறதெல்லாம் கெடுக்கட்டும், கழுவி எடுத்து மனையில வைக்கின்ற மாதிரி நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. வறுமை இருக்கு, வேலை இல்லா திண்டாட்டம், பசி பட்னி எல்லாமே இந்த நாட்டுல தலை விரித்து ஆடுது, பஞ்சம்னு சொல்றீங்க. ஏறத்தாழ இலங்கைக்கு ஈக்குவலா இந்தியா வந்துச்சுன்ற அளவுக்கு சொல்றீங்க பொருளாதாரத்துல. அப்படி இருக்கிற பட்சத்துல இஸ்லாமிய மக்களினுடைய எதிர்ப்பே இல்லையேன்னு, இல்லைன்னா அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அவங்க எதிர்க்கணும் இல்லையா நியாயமா? அவங்களுக்கு ஒரு போர் குணம் இல்லையா? இஸ்லாமிய மக்கள் எதிர்த்து இருக்கணும்ல இந்த மோடியை நியாயமா. பாபர் மசூதியை இடிச்சவன் நீ எப்படிடா இங்க ராமர் கோயில் கட்டுவேன்னு அவங்க கேட்கவே இல்லையே, கேட்டு இருக்கணும்ல. தேர்தல் முடிந்த பிறகு பாருங்கள், அவருடைய எதிர்ப்பு அனைத்தும் மோடிக்கு எதிரான வாக்குகளாக குவியும். எந்த காரணத்தை முன்னிட்டும் பாஜக ஆட்சி பெறுவதை இஸ்லாமிய மக்கள் விரும்ப மாட்டார். உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். 1977ஆம் ஆண்டு இந்திரா காந்தியை வட மாநிலங்களில் அடியோடு தோற்கடித்தவர்கள் இந்த இஸ்லாமிய மக்கள் தான். துருக்மேன் சம்பவம், டெல்லியில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், இதை எதிர்த்து அவர்கள் ஜும்மா மசூதியினுடைய இமாமே சொன்னார், இந்திரா காந்தியை தோற்கடியுங்கள். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் தெரியுமா? அன்றைக்கு டெல்லியில் அதிகமாக தேர்தலில் நின்ற ஜனசங்கத்துக்கே வாக்களித்தார்கள். இந்திரா காந்தியை தோற்கடித்து ஜனசங்கத்துக்கு வாக்களித்த மக்கள் அவர்கள். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இந்த பாபர் மசூதியை இடித்தது மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுடைய வாக்குரிமையை பறிப்பது, ஹிஜாப் உரிமையை பறித்து இஸ்லாமிய மாணவிகள் பள்ளியில் கல்லூரியில் படிப்பதற்கு ஊறு செய்தது, இஸ்லாமியர்களுக்கு எதிரான புல்டோசர் அடக்குமுறை, இப்படி எத்தனையோ அடக்குமுறைகள். மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, மாட்டு இறைச்சி உண்டார்கள் என்று சொல்லி மண் செயல் புரிந்து அடித்து கொலை செய்தது, எதையுமே இஸ்லாமிய மக்கள் மறக்கவும் இல்லை, மன்னிக்கவும் இல்லை. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி இந்திரா காந்தி பீரியட்ல அந்த அளவுக்கு நடந்தது. அந்த இமாமே தலையிட்டு வந்து இஸ்லாமிய மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாங்கன்றதெல்லாம் சொல்றீங்க. ஆனா இந்திரா காந்தி பீரியட்ல நடக்காத அநியாயம் அக்கிரமம்லாம் இன்னைக்கு வந்து மோடி ஆட்சியில நடக்குது. அங்க எப்படி இலங்கையில ராஜபக்சே ஒரு அநியாயம் பண்ணானோ அதை விட கேவலமா இங்க மோடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அன்னைக்கு இருந்த இமாம்லாம் இன்னைக்கு இருக்காங்க தானே, அவங்களுடைய வாரிசுகள், அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவங்க, இஸ்லாத்தை தழுவனவங்களும் அவங்கலாம் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையா மோடிக்கு? அன்னைக்கு இமாம் தெரிவிச்சாரு, இன்னைக்கு தெரிவிக்கலையா? எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்றைக்கு நெருக்கடி நிலைக்கால சட்டங்களை விட மோசமான சட்டங்கள், நெருக்கடி நிலை அறிவிக்கப்படாமலே ஊப்பா போன்ற சட்டங்கள், பல அடக்குமுறை சட்டங்கள், பொது பாதுகாப்பு சட்டம் என்ற பெயரிலான அடக்குமுறை சட்டங்கள், இவற்றை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய இளைஞர்கள் சிறையில் அடைபெற்றிருக்கிறார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் போன்ற இஸ்லாமியர்கள் அமைப்புகள், அமைதியான ஜனநாயக அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இதனால் இஸ்லாமியர்களை ஒடுக்கி வைத்திருப்பதாக மோடி கருதுகிறார். ஆனால் அவர்கள் இந்த எதிர்ப்பு முழுவதையும் எங்கே வெளிப்படுத்துவார்கள் என்றால், மோடிக்கு எதிராக வாக்கு எந்திரத்தில் வெளிப்படுத்த போகிறார். இதான் பொறுத்திருந்து பாருங்க. ஒன்னும் கலக செய்யணும் அவசியம் இல்லை. அவர்கள் காத்திருக்கிறார்கள், சரியான பதிலடி கொடுப்பார். சரியான பதிலடியை அவர் கொடுப்பாரு, மக்கள் தருவாங்க. இஸ்லாமிய மக்கள் விழிப்பா இருக்காங்க, அந்த அளவுக்கு முட்டாளா இல்ல, தெளிவா இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா மோடி சொல்றாரு 400 இடங்கள்ல நாங்க கண்டிப்பா வெற்றி பெறுவோம், தனித்த ஆட்சி அமைப்போன்ற மாதிரி அமித்ஷால இருந்து மோடி வரைக்கும், அண்ணாமலை வரைக்கும் சொல்றாங்கல்ல. எந்த அடிப்படையில, எந்த நம்பிக்கையில இதை சொல்றாங்க அவங்க? அவங்க எதை நம்புகிறார்கள்? மக்களை நம்பவில்லை, இவிஎம் எந்திரத்தை நம்புகிறார்கள், பணநாயகத்தை நம்புகிறார்கள், வாக்காளர் பட்டியலில் மோசடி செய்வதை நம்புகிறார்கள், தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சித்து வேலைகள் செய்வதை நம்புகிறார்கள். இதான் அவங்க வைத்திருக்கிற நம்பிக்கை. இல்லை என்றால் 400 இடம் எங்க போய் ஜெயிக்கிறது? எந்த ஊர்ல போய் ஜெயிக்கிறது? எங்க போய் ஓட்டு வாங்க? எங்க போய் அந்த தொகுதிகள் பெறுவது? தமிழ்நாட்டுல கிடையாது, கேரளாவில் கிடையாது, தெலங்கானாவில் கிடையாது, ஆந்திராவில் கிடையாது, வடகிழக்கில் கிடையாது, மேற்கு வங்கத்தில் கிடையாது. வேற எங்க போய் வாங்குவாங்க? அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிற 2 இடம் குஜராத்தும் ஊபியும் தான். அது ரெண்டும் சேர்ந்தா கூட அவ்வளவு இடம் வரப்போறது இல்லை. ஏன்னா அங்கேயும் இன்னைக்கு வந்து மக்கள் ஊற்றுக் கொண்டார்கள். மகாராஷ்டிரத்துல சரிக்கு சமமான போட்டி உருவாயிடுச்சு. அதனால அவருக்கு எந்த கணக்கும் காட்ட முடியாது. அப்படின்னா அவருடைய நோக்கம் என்ன? இந்த தேர்தல் எந்திரத்தில், வாக்குப்பதிவு எந்திரத்தில் மோசடி செய்வதன் மூலம், வாக்கு எண்ணிக்கையில் மோசடி செய்வதன் மூலம்
அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு இன்னைக்கு ரஷ்யாவில் புத்தின் நடத்தியிருக்காரு பாருங்க ஒரு தேர்தல். அந்த மாதிரியான ஒரு தேர்தலை நடத்துவதற்குத்தான் அதன் மீது நம்பிக்கை வைத்துதான் அவங்க 400 இடம் பேசுறேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல மோடிக்கு அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்காது. இவர் வீட்டுக்கு போக போறாரு என்று தெரிந்த பிறகு யாரும் இவருக்கு உதவி விட்டு சிக்கலில் சிக்க விரும்ப மாட்டார்கள். எனவே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் இந்த மோசடிகளை தடுத்து நிறுத்துவதற்கு அதிகாரிகள் ஊழியர்கள் முன்வருவார்கள். மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதிலும் அந்த வாக்கு யாருடைய கணக்கிற்கு போய் சேர வேண்டும் என்பதிலும் அந்த கணக்கு யாருக்கு எதிராக தொகுக்கப்பட்டு ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களை ஏமாற்ற முடியாது. நாடெங்கும் போராட்டங்கள் இன்றைக்கு நடக்கின்றன. இந்த போராட்டங்கள் பழி நீதிமன்றங்களே இவற்றுக்கு தலை சாய்க்க வேண்டிய நிலை வரும். நாளுக்கு நாள் மோடியும் அமித்ஷாவும் வலுக்குன்றி போவார்கள். அவர்களது பிடி தளர்ந்து போகும். ஆட்சிக்கு வருவதற்குள் இத்தனையும் நடக்கும். அதனால் வேண்டி மோடி எப்பாடுபட்டும் இவ்வளவு பெரிய வெற்றியை எல்லாம் பெற முடியாது. அவர்கள் ஏதோ 100-200 இடங்களுக்கே தள்ளாடி கொண்டுதான் நிற்பார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. சரிங்கண்ணே, இப்போ நீங்களே வந்து 2 விதமான கருத்து சொல்றீங்க. ஒண்ணு சொல்றீங்க வந்து இவிஎம் மிஷினை வச்சுதான் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை வந்து ராமர் மேல இருக்கிற நம்பிக்கையை விட அதிகமான நம்பிக்கை இவிஎம் மிஷின் மேலதான் அவங்க வச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னு சொல்றீங்க. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. நேயர்களுக்கு நீங்க கொஞ்சம் விளக்கணும். என்னன்னு கேட்டா, இவிஎம் மிஷின்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா இடதுசாரி சிந்தனையாளரா இருக்கிற நீங்க அம்பேத்கரிஸ்ட், பெரியாரிஸ்ட், கம்யூனிஸ்ட், இடதுசாரி அரசியல் அமைப்புகள், கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் ஏன் அந்த மிஷினை எதிர்த்து போராடுறது இல்ல? சும்மா எப்போ பேச்சுக்கு நம்ம சொல்றோம், ஒரு வாய்க்கு வந்தது இந்த மிஷினால தப்பு நடக்குதுன்னு தெரியுது, அதை தடுக்கிறதுக்கு ஏன் இன்னும் நம்ம முற்படலாத? ராகுல் காந்தி வரைக்கும் இந்த தப்பு பண்றாரு, ஸ்டாலின் வரைக்கும் இதை பண்றாங்களே. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த இவிஎம்க்கு எதிரான போராட்டம் பெரிதா வலுப்பெறல. ஏனென்றால் எப்பயுமே ஓரளவுக்காவது வெற்றி பெறுவதற்கான இடைவெளி அல்லது தோல்வி அடைவதற்கும் வெற்றிக்கான இடைவெளி நடுப்புற இருக்கும்போதுதான் இந்த இவிஎம் மோசடியை கொண்டுதான் ஜெயிக்க முடியும். முழுக்க முழுக்க இவிஎம்ஐ அடியோடு எல்லோருக்கும் ஒரே ஓட்டு விடுற மாதிரி மாற்றினால் மக்கள் நம்ப மாட்டாங்க. 100% இவிஎம்ஐ பயன்படுத்த முடியாது. ஒரு 10-20 விழுக்காடு ஓட்டுகளை தான் திருப்ப முடியும். இப்ப ஏன் தமிழ்நாட்டில் அது செல்லுபடியாகல என்று சொன்னால், இதற்கு ஒத்துழைப்பதற்கான அரசு ஊழியர்கள், அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இல்லை. இருந்தா மிக சிலர் தான். அவர்கள் இங்கே தனிமைப்பட்டிருக்கிறாங்க. இப்ப குஜராத்ல, ஊபியில அது போன்ற அதிகாரிகள், ஊழியர்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் இதுக்கு எதிராக இன்னைக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. வடநாடு எங்கிலும் இவிஎம்க்கு எதிராக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுலதான் நடக்கல, தென் மாநிலங்கள்ல தான் நடக்கல, வடக்கே பூரா நடக்குது. உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு இருக்கு. குறிக்கிறேன், மன்னிக்கணும். அதாவது வந்து தமிழ்நாட்டுல அதிகாரிகள் வந்து ஒத்துழைக்கிறதுக்கு தயாரா இல்ல, அதெல்லாம் சரிதான். ஆனா இந்திய கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த தளபதி ஸ்டாலின் வந்து இதுக்கு சேர்ந்து குரல் கொடுக்கணும்ல, இந்த மிஷின் தேவையில்லைன்னு சொல்லி. அதெல்லாம் போராடவே இல்லையா? இவங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே. இவங்க நம்ம நாட்டுல எதுவுமே நடக்காது, நம்ம மாநிலத்துலன்றதுனால அமைதியா இருக்கிறத வந்து தப்புக்கு துணை போறதுக்கு சமம் தானே இது? தளபதி ஸ்டாலின் பண்றது தவறுக்கு துணை போறாருன்னு தானே அர்த்தம். நாம் அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. இல்ல, சந்தேகத்தை கேட்கிறேன். இது நேயர்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை தான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. மக்களிடம் இருக்கிற விழிப்பு அங்கே, ஏன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு இப்பதான் ஸ்டாலின் வந்து பாஜக பாசிசம் என்று பேச ஆரம்பிச்சிருக்கார். பாசிசத்துக்கு எதிராக வாக்களியுங்கள் என்று கேட்கிறார். மோடியினுடைய உண்மையான தன்மையை கண்டுகொண்டு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா இப்ப இவிஎம் பற்றி அவர் பேசினால், ஓஹோ நாளைக்கு தோத்துட்டா சமாதானம் சொல்லுவதற்கு இவிஎம்ஐ பேசுகிறார் என்று பாஜகவினர் பழிப்பார். அதுக்காக அவர் தயங்கக்கூடும். ஆனால் இவிஎம் என்பது இந்திய அளவிலேயே பெரிய மோசடி என்பதை தெரிந்து கொண்டால் அவரும் குரல் கொடுப்பார். இன்னும் நாள் இருக்கு, நம்ம அவசரப்பட வேண்டியதில்லை. இப்பதான் தேர்தல் கூட்டணிகள்லாம் முடிச்சிருக்கிறாங்க, தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து அந்த குரல் கொடுக்கிற நிலை வரும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இது ஸ்டாலினுடைய பிரச்சனை இல்லை, நம்முடைய பிரச்சனை, நம்முடைய வாக்குரிமை தொடர்பான பிரச்சனை. அவங்களுக்கு பிரதிநிதி அவர் தானே, உங்களுக்கு எனக்கெல்லாம் பிரதிநிதி அவர் தானே. அவரு குரல் கொடுத்தாருன்னா அவர் பின்னாடி நம்ம போக போறோம், தரலையென்ற வருத்தத்தை வெளிப்படுத்துறோம்.
அவர் கொடுக்கலன்னா நம்ம முன்னால போவோம், நம்ம பின்னால அவர் வருவார். நமக்கு தலைமை தாங்க வேண்டியவர் அவர் தானே, தலைமை தாங்கலையே, அதனால தான் கேக்குறோம். இல்லைன்னா நம்ம தலைமை தாங்குவோம். 40 இடங்கள்ல வந்து கண்டிப்பா ஜெயிப்போம்னு சொல்லிட்டு தொடர்ந்து மோடி இங்க வந்துகிட்டே இருக்காருண்ணா. 40 இடமா இங்க தமிழ்நாட்டுல வெற்றி பெற முடியுமா அவங்களால? பாண்டிச்சேரி உட்பட இங்க 39, அங்க ஒரு 1 40. 4 இடங்களும் எந்த தைரியத்துல சொல்றாங்க? எந்த தைரியங்கிறது என்ன? அப்படி சொல்லிதான் வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு தோல்வி மனப்பான்மையை உண்டு பண்ணணும். நீங்க இந்த குத்துச்சண்டை போட்டியில என்ன பண்ணுவாங்கன்னா, குத்து சண்டை போட ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய 2 தரப்புலையும் இருக்கிற குத்துச்சண்டை வீரர் அவனை இன்னைக்கு கூழாக்கிடுவோம்ப்பா அப்படிம்பார். இவர் சொல்வார், அவன் எங்க ஏந்திரிக்கவே மாட்டான், தலையை வைத்துக்குள்ள அனுப்பிடுவார். இது சொல்லி சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, மனசுல ஒரு அச்சத்தை உண்டாக்க. இந்த அச்சத்தை அவர்கள் உருவாக்க விரும்புறாங்க. நாம தான் ஜெயிக்க போறோம் என்று சொன்னால் இந்த எதிர்கட்சிகள் மனசுல நலிவுற்று போயிடுவாங்க, மூக்கமா வேலை செய்ய மாட்டாங்க, எதிர்கட்சி தொண்டர்கள் சோர்ந்துருவாங்க, அதிகாரிகள் நேர்மையாக தேர்தல் நடத்த மாட்டாங்க, அச்சப்படுவாங்க என்றெல்லாம் அவங்க கணிக்கிறாங்க. ஆனால் அந்த எண்ணமெல்லாம் பலிக்காது. ஏன்னா ஒண்ணு நான் சொல்றேன் கேளுங்க, 10 வருஷத்துக்கு முன்னாலேயே டெல்லியில ஒரு காலத்துல பாஜக கோட்டையாக இருந்த டெல்லியில ஆம் ஆத்மி கட்சியை தோற்கடிச்சிட முடியும்னு அந்த பாடுபட்டாங்க. கடைசியா மொத்தத்திலேயே 2-3 இடத்துக்கு மேல ஜெயிக்க முடியல. அதுதான் நிலைமை உங்களுக்கு. இப்ப கடைசியா நடந்த தேர்தலில் பஞ்சாப்ல அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா வேளாண் மக்கள், விவசாய மக்கள் கடுமையா எதிர்த்து நின்றாங்க. அவங்கள வந்து இவங்களால வந்து மாத்த முடியல, என்ன பிரச்சாரம் பண்ணியும் மாத்த முடியல. போன முறை தேர்தல்ல மேற்கு வங்காளத்தையே சுத்தி சுத்தி வந்தாங்க மோடியும் அமித்ஷாவும். 8-9 முறை தெரு தெருவா போனாங்க. ஆனா மம்தா பானர்ஜியை தோற்கடிக்க முடியல. அதனால இவங்க ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில முயற்சி பண்றாங்க. அவங்களே ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களை எதிர்கட்சியாக நிலைநாட்டிக் கொள்ள விரும்புகிறோம், ஆளுங்கட்சியாக அல்ல. ஜெயிக்கிறது இல்லை, திமுகவுக்கு நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்லி நாங்க நிரூபிக்கொள்ள விரும்புகிறோம். அதற்கான முயற்சியில் தான் நாங்க ஈடுபட்டு இருக்கிறோம். இதுவே தோல்வியின் ஒப்புதல் தானே. ஒரு பிரதமரே தெரு தெருவா அலைஞ்சு கூட எங்களால ஜெயிக்க முடியாதுன்னு ஒத்துக்கிறாங்கன்னு தானே. அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது. ஆனா கடுமையா வேலை செய்யணும். சும்மா அவங்களை தோற்கடிக்கிறது மட்டுமில்ல, கட்டுத்தொகை காலி செய்யப்படும், ஒண்ணும் இல்லாம ஓடணும், அந்த அளவுக்கு நம்ம கொண்டுட்டு வரோம். இல்லண்ணா, இப்போ அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, தொடர்ந்து நோட்டாவா கூட இவங்க போட்டியிடுறதுக்கு தகுதி இல்லை, அதுக்கு கீழே தான் இருக்காங்க நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இடதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் இப்போ அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இனிமே அவங்க அதை சொல்லக்கூடாது, நோட்டாவை விட கொஞ்சம் மேல எக்ஸ்ட்ரா ஓட்டு வாங்கிட்டு இனிமே அப்படி ஒப்பிட்டு சொல்லாத அளவுக்கு வந்துடணும் தான் அவங்க நினைக்கிறதா நான் கருதுறேன். உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயகத்துல மிகப்பெரிய கட்சி நடத்துறவங்க, பல்லாயிரம் கோடிகளை கையில் குவித்து வச்சிருக்கிறவங்க, அவங்க இப்படி சொல்றாங்கன்னா அதுவே என்ன அர்த்தம்? தோல்வியினுடைய ஒப்புதல் தானே. அதனால அவங்களுக்கு அதுதான் மானத்தை காப்பாத்திக்கிற வழின்னா காப்பாத்திக்கிட்டோம். எங்ககிட்ட வேட்டி சட்டை நாங்க கோவணத்தையா காப்பாத்திட்டோம்னு சொல்லட்டும். அது சரி. இப்போ இந்தியாவுல பாத்தீங்கன்னா 140 கோடி பேர் வாழக்கூடிய இந்த பெரிய நாட்டுல வந்து எவ்வளவு லட்சக்கணக்கான பிரச்சனைகள், கோர்ட்ல ஏகப்பட்ட கேசுகள் வந்து தேங்கி இருக்கு. ஆனா பிரதமர் வந்து தொடர்ந்து இங்க வந்துகிட்டே இருக்காரு தமிழ்நாட்டுக்கு. ஏறத்தாழ ஒரு வருஷத்துலயே 10 தடவை கிட்ட வந்துட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி தெரு தெருவா வீடு வீடு அலையிறாரு அவரு, எப்படியாவது நோட்டா விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓட்டு வாங்கிடணுன்றதுனால. இதுல வந்து பாதுகாப்பை கருதி அனுமதி தரமாட்டேன்ட்டு தமிழக காவல்துறை சொல்லும் போது அவங்க 2 மணி நேரத்துல அனுமதி வாங்குறாங்களா? அது எப்படின்னு? இன்னமும் அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை அவங்க பயன்படுத்துறாங்கன்னு தான் அர்த்தம். நீங்க சொன்னீங்க அதிகாரிகளுடைய பிடி அவ்வளவு இறுக்கமா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா தளரும்னு சொல்லிட்டு. இப்போ கோர்ட்லயே காமிக்கிறாங்களா அவங்களுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு கோல் வச்சுதுன்னு சொல்லிட்டு. 2 மணி நேரத்துல இப்ப வாங்கிட்டாருல, அனுமதி வாங்கிட்டாங்களே தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர்றதுல. என்னை பொறுத்த வரைக்கும் பிரதமரோ வேறொரு எதிர்கட்சி தலைவரோ அல்லது எங்களை மாதிரி சின்ன இயக்கங்களின் தலைவர்களோ தங்குதடை இல்லாமல் மக்களை அணுகுவதற்கும் பரப்புரை செய்வதற்கு ராகுலுக்கும் வேணும், மோடிக்கும் வேணும். நான் அந்த உரிமையை மறுக்க விரும்பல. இந்த உரிமையை போய் அதிகாரிகளை வச்சு தடுக்கணுங்கிற அவசியமும் நமக்கு இல்லை. ஆனால் முறைப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும். பிரதமர் தெரு தெருவா அலைஞ்சாருன்னா ஆம்புலன்ஸ் வண்டி எங்க போகும், குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போவாங்க, பாதுகாப்பு என்ன ஆகிறது, இதெல்லாம் கருதும்.
அவர் வெறுப்பூட்டி பேசிட்டு போறார், மக்களை பிளவுபடுத்தி கொண்டு போகிறார். அதனால ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். நீதிமன்றம் ஒரு சட்ட நுட்பங்களின்படி அனுமதி வழங்கும். இவர் சொல்றதுக்காக வாங்கிட்டாங்கலாம் அர்த்தம் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம எல்லாமும் நீதிமன்றத்தை பாலஸ்தீனை பற்றி கூட்டம் நடத்துறதுக்கு தடை போடுறாங்க. நம்ம நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிட்டு தான் வரோம். அதனால நம்ம சொல்றதுதான் நீதிபதி கேட்கிறார், நம்ம எடுத்துக்க வேண்டியது. அப்படி நம்ம அதை குறுக்கி பார்க்க வேண்டியது இல்லைன்னு நான் கருது. இப்போ இந்திய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, கூட்டணி தலைவர்கள்லாம் விழிப்பா இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. இந்த மம்தா பானர்ஜி இன்னும் அவங்களுடைய ஸ்டெடியான ஒரு நிலையை எடுக்க முடியலைங்க. அவங்களால என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க உறுதியான ஒரு முடிவு எடுப்பாங்களா இல்ல எப்படி? இப்ப வேற ஒரு விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில இருக்கதா பாக்குறோம். அவங்க சரி, அது ஒரு விபத்து. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு தன் அதிகார அரசியலை முன்னிறுத்துறாங்க. குறைஞ்சது வங்காளத்துக்குள்ளேயாவது வேற யாருக்கும் நான் இடம் கொடுக்கறது இல்லைன்னு ஒரு நிலைப்பாட்டில் நிக்கிறாங்க. அது மோடி எதிர்ப்புக்கு நல்லதில்லை, பாயசத்தை வீழ்த்துவதற்கு நல்லதில்லை. அதை அவங்கதான் மறுபரிசீலனை செஞ்சு மாற்றிக்கொள்ளணும். அங்க அவர்கள் வலிமையான கட்சி, மிகப்பெரிய கட்சி, யாரும் மறுக்கல. ஆனால் காங்கிரசுக்கு வலிமை இருக்கு. தனித்து நின்றால் கூட சில தொகுதிகள்ல அவங்க ஏற்கனவே இடதுசாரி முன்னணி ஆட்சி நடத்தின காலத்திலேயே அவங்களுக்குன்னு சில தொகுதிகள்ல உறுதியான வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதே போல மார்க்சிஸ்டுகளுக்கு நாடு முழுவதும் மேற்கு வங்கத்துல எல்லா தொகுதிகளிலும் அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அது எல்லாமே மோடிக்கு எதிராக பயன்படுத்தப்படும். யாருக்குமே நான் இடம் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும்தான் போட்டியிடுவேன் என்பது சரியான ஒரு அரசியல் அல்ல. அதை இனிமேல் கூட அவங்க உணரலாம். ஏன்னா இன்னும் வேட்புமனு தாக்கல் இருக்குது, மீண்டும் பேச்சு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஊபியில முலாயம் சிங் யாதவோட பையன் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ்க்கு இடங்களை ஒதுக்கி கொடுத்துட்டார். அங்க மத்திய பிரதேசத்துல அவருக்கு காங்கிரஸ் இடம் ஒதுக்கி கொடுத்துருச்சு. மற்ற மாநிலங்கள்ல பூரா உடன்பாடுகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் வருது. டெல்லியில ஆம் ஆத்மி காங்கிரஸோட உடன்பாடு வச்சிருச்சு, கோவாவில் வச்சுட்டாரு. இப்படி எல்லா இடத்துலயும் ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்கு. மராட்டியத்துல அடுத்து வச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது மேற்கு வங்கத்திலே அது நடந்தா நல்லது, நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். என்ன பண்றது, ஒவ்வொருத்தருடைய குணத்தையும் நம்ம போய் மாற்ற முடியாது. அவங்கதான் அரசியல் தேவை கருதி மாற்றிக்கொள்ளணும். சொந்த நலன் கட்சி நலனை காட்டிலும் நாட்டு நலன் பெரிதுன்னு கருதக்கூடிய மனப்போக்கும் அவர்களுக்கு வரணும்னு விரும்புறோம். கண்டிப்பா. இப்போ கெஜ்ரிவாலுக்கு வந்திருக்கிற அந்த தெளிவு இன்னும் மம்தா பானர்ஜிக்கு வரலன்றத நம்ம பார்க்க முடியுது. அது காலம் மாறும்போது அது அந்த கருத்து கணிஞ்சி வரும்னு சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. இந்திய கூட்டணிய உங்க அமைப்பு ஆதரிக்கிறீங்களா? எந்த நிலைப்பாடுன உங்களுடைய அமைப்பு ரீதியா உங்களுடைய கருத்துன்னு? நான் என்ன பேசினாலும் அமைப்பு ரீதியா தான் நான் பேசுறேன். அமைப்புக்கு அப்பால் எனக்கென்று எந்த சொந்த கருத்தும் இதுல இல்லை. தெளிவா என்னன்னு சொல்றோம்னா, நாங்க கடந்த காலத்துல தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம். 2009 காங்கிரஸை தோற்கடிப்பதற்காக வேலை செஞ்சோம். சென்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் தொகுதிகள்ல மட்டும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவை தோற்கடிப்பதற்காக வேலை செய்தோம். ஆனா இந்த முறை இதுவரை இல்லாத ஒரு முக்கியமான தேர்தல், திருப்பு முனையான தேர்தல், நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல், தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்கும் இறுதியாக ஒரு வந்திருக்கிற ஒரு ஆபத்தை போக்குகிற ஒரு தேர்தல் என்று நாங்கள் நம்புகிற காரணத்தினால் அடுத்த பிரதமரா மோடி வரக்கூடாது, எக்காரணத்தை விட்டு வரக்கூடாது. பாஜக மீண்டும் ஆட்சி ஆளுங்கட்சியாக மாறக்கூடாது. அதை தடுப்பதற்கு யார் பொருத்தம்னு பார்க்கிறோம். தமிழ்நாட்டுல வாக்குச்சீட்டு வழியாக இதை தடுக்கிறோம். 2024 பொது தேர்தல், மோடி தேர்தல் நடத்தி தானே ஆட்சிக்கு வந்தார். 2014 2019 தேர்தல் வழியாத்தான் அந்த அதிகாரத்தை உறுதிப்படுத்தி கொண்டார். இப்ப தேர்தல் வழியாத்தான் அந்த அதிகாரத்தை நீட்டிக்க முற்படுறார். அதே தேர்தல் வழியாகவே அவரை நாம் தோற்கடிக்க முடியும். எப்படி தோற்கடிக்க முடியும்? தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் போய் தேர்தல் அவர் தோற்கடிக்க முடியுமானா முடியாது. எங்களை போல தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் கூட்டணி அமைத்து போய் நிக்க முடியுமா? நிக்க முடியாது. அதற்கான வலிமை, அதற்கான தேர்தல் யுக்திகள் நம்மிடம் கிடையாது. ஆனால் அந்த வலிமை யாரிடம் இருக்கிறது? திமுக இந்தியா கூட்டணியிடம் தான் இருக்கிறது, வேற யாரிடமும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக இந்தியா கூட்டணியால் மட்டும்தான் மோடி கட்சியை தோற்கடிக்க முடியும். அடுத்த பிரதமரை தீர்மானிக்கிற அளவுக்கு ஒரு 40 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்ப முடியும். எனவே நாங்கள், எங்களுக்கு திமுக மேல விமர்சனங்கள் இருக்கு, காங்கிரஸ் மேல எதிர்ப்பு இருக்கு, 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு விஷயத்துல ஒன்னா இருக்கிறோம், மோடி வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுல ஒன்னா இருக்கும். எனவே மக்கள் பாஜகவை எதிர்த்து ஓட்டு போடுங்கள்னு மட்டும் நாங்க கேட்கல. ஏன்னா நாங்களும் பாஜகவை தான் எதிர்க்கிறோம்,
என்று அதிமுக சொல்லிக்குது, நாம் தமிழர் சொல்லிக்குது. அதுக்காக அங்கெல்லாம் ஓட்டு போடலான்னு அர்த்தம் கிடையாது. போட்டால் ஒரே ஒரு வழி, பாஜகவை தோற்கடிப்பதற்கான வழி திமுக இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பது மட்டும்தான். எனவே நாங்கள் திமுக இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொள்வது மட்டுமல்ல, அதற்காக தேர்தல் பரப்புரை செய்கிறோம், அதற்கான இயக்கங்களை நடத்துகிறோம். இதுதான் எங்களுடைய வேலையாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் இப்படி செய்வது மட்டுமல்ல, தமிழ்நாடு பொதுமேடை 2024 என்ற ஒரு சிவில் சமூக அமைப்பை உருவாக்கி நம்முடைய முன்னாள் நீதியர் தோழர் ஹரி பரந்தாமன் அவர்களை அதற்கு ஒருங்கிணைப்பாளராக்கி அதன் சார்பிலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு வருகிறோம். அது போன்ற முன்னாள் IAS, முன்னாள் பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், சமூக செயற்பாட்டை எல்லாரையும் ஒன்றுபடுத்தி நாம் அப்படி ஒரு சிவில் சமூக கூட்டமைப்பும் இதே நோக்கத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கும் நம்ம உதவியா இருக்கு. ஆக எல்லா வகையிலும் பாஜகவை தோற்கடியுங்கள். தோற்கடிக்க வேண்டுமானால் திமுக இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று வெளிப்படையா தெளிவா யாருக்கும் எவருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில நாங்கள் கேட்கிறோம். இதுதான் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய நிலைப்பாடு. எங்களை போல இருக்கிற மற்ற அமைப்புகளின் நிலைப்பாடும் இதுதான். கண்டிப்பான. இப்ப உங்களுடைய கருத்துக்கள்ல இருந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த 75 சுதந்திரம் பெற்று 75 வருஷம் ஏறத்தாழ 3/4 நூற்றாண்டுல நடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் உலக அளவுல முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்திய அரசியல் சட்டத்துக்கே இன்னைக்கு ஒரு ஆபத்து இருக்கு. இந்திய அரசியல் சட்டமே இப்ப சப்போஸ் மோடி வெற்றி பெற்றுட்டாருன்னா அடுத்த தடவை இந்திய அரசியல் சட்டமே இருக்காது. இந்து சட்டம் தான் அவங்க கொண்டாடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. டெல்லி தலைமையகமா இருக்காது, வாரணாசி தான் இருக்குன்ற மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு யாரு வெற்றி பெறணும்ன்றதை விட யாரு தோற்கடிக்கணும்ன்றதுல தந்தை பெரியாரினுடைய அந்த சிந்தனைப்படி நீங்க வரீங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். பெரியாரினுடைய அந்த பார்வையை நீங்க பாக்குறீங்க, அந்த தொலைநோக்கு பார்வைன்றத புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு அப்படியே தரணும். ஏற்கிறதும் மறுக்கிறதும் மக்கள் கையில இருக்குதுன்னு நாம எப்பவுமே சொல்லுவோம். ஆனா இப்ப சொல்றோம், கண்டிப்பா மோடி வீட்டுக்கு போகணும். நம்முடைய நீங்க சொன்ன கருத்துக்களை மக்கள் எடுத்துக்கிட்டு வரக்கூடிய அந்த தேர்தல்ல இந்தியா கூட்டணி இந்திய அளவுல வெற்றி பெறணும்ன்றத நம்முடைய விருப்பத்தை தெரிவிச்சுக்கிறோம். ராஜபக்ச எப்படி இலங்கையில ஓட விட்டாங்களோ அதே போல மோடியவும் ஓட விடணும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம்ன்றத நம்முடைய விருப்பத்தை தெரிவிச்சுக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு இளைய சூரியன் சார்பா என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நன்றி. நன்றி இளங்கோ.